தீண்டாமை ஒழிப்பு போராளி ஐயா இளையபெருமாள் அவர்கள் ஆதி தமிழ் குடிகளின் உரிமைகளுக்காகவும் தீண்டாமை ஒழிப்புக்காகவும் போராடிய பெருமகன். சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்ட பெரும்பணிகள் ஆற்றிய தலைவர் ஐயா இளையபெருமாள் அவர்கள் 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் நாள் பிறந்தார். சாதிய இழிவுகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து போராடிய சமூக நீதி போராளி நம்முடைய தாத்தா இளையபெருமாள் அவர்கள் பள்ளி பயிலும் காலத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வைக்கப்பட்டிருந்த தனி பானையை உடைத்தெறிந்து பொது பானை வைக்கும் முறையை கொண்டு வந்ததில் தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தம்முடைய வாழ்நாள் முழுவதும் சமரசமற்று போராடிய அரசியல் புரட்சியாளர் ஆவார். இளம் வயதிலேயே சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த தாத்தா இளையபெருமாள் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவராக உயர்ந்த பெரும் தமிழர் ஆவார். ஐயா தம்முடைய 27ஆம் வயதில் முதல் முறையாக சிதம்பரம் தொகுதியில் வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 3 முறை சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னலமற்று மக்கள் பணியாற்றிய பெருமைக்குரியவராகிறார் நமது தாத்தா. 1979ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற தாத்தா இளையபெருமாள் அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியில் இருந்து 1989ஆம் ஆண்டு விலகி மனித உரிமை கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கி உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக பாடுபட்டார். 1965ஆம் ஆண்டு அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் தலைவராக சிறப்புற பணியாற்றிய தாத்தா இளையபெருமாள் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் பயணித்து சாதிய தீண்டாமை கொடுமைகள் குறித்து ஆய்ந்தறிந்து அறிக்கை அளித்தார். அவரின் செயற்கரிய முயற்சியால் இந்திய சமூகத்தில் புறையோடி போயிருந்த சாதிய கொடுமைகளை வெளிச்சமிட்டு காட்டியதோடு அதற்கான தீர்வுகளையும் முன்வைத்தார். ஆனால் அந்த அறிக்கை நடைமுறைக்கு கொண்டு வரப்படாமல் நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களால் தொடர்ச்சியாக கிடப்பில் போடப்பட்டது. இருந்த போதிலும் பின்னாள்களில் கொண்டு வரப்பட்ட பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டமும் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகும் சட்டமும் நம்முடைய தாத்தா இளையபெருமாள் அவர்கள் ஆணைய தலைவராக இருந்து அளித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் தேசிய புரட்சியாளர் தாத்தா புலவர் கு. கலியபெருமாள் மற்றும் சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் அவ்விரு தலைவர்களுடன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய நம்முடைய தாத்தா இளையபெருமாள் அவர்களின் நூற்றாண்டு கடந்த பெரும்புகளை போற்றிடவும் இம்மாபெரும் புகழ்படக்க பொதுக்கூட்டத்தை தாத்தா இளையபெருமாள் அவர்கள் பிறந்த காட்டுமன்னார் கோயில் மண்ணில் முன்னெடுப்பதிலும் நாம் தமிழர் கட்சி பெருமிதம் கொள்கிறது. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். தொடர்ந்து சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா வே. ஆணைமுத்து அவர்களின் ஆவணப்படம். சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா வே. ஆணைமுத்து அவர்கள் தனது வாழ்வின் இறுதி பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் வகுப்பை சேர்ந்த எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட சமூக நீதி பேராசான் தாத்தா வே. ஆணைமுத்து அவர்கள் பெரம்பலூரில் உள்ள முருக்கன்குடியில் வேம்பாய் பூவாயி இணையரின் மகனாக 21/6/1925ஆம் ஆண்டு பிறந்தார். தனது 17வது வயதில் தந்தை இழந்த தாத்தா ஆணைமுத்து அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார். சமூக அக்கறை கொண்ட அரசியல் ஈடுபாட்டால் வீட்டிலிருந்த ஆடு மாடுகளையும் சேமிப்பு தானியங்களையும் தாயாரின் நகைகளையும் விற்று தனது 25வது வயதில் குரல் மலர் என்கிற வார ஏட்டை தொடங்கினார். 1952இல் தென்னார்காடு ஒழுங்குமுறை விற்பனை சங்கத்தில் ஏற்றிருந்த அரசு சார் பணியை விட்டு 1956ஆம் ஆண்டு விலகி 1957 முதல் குரல் முரசு என்கிற இதழை தொடங்கி நடத்திய தாத்தா
தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்ததில் திருக்குறள் முதன்மையான பங்கு வகிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். விடுதலை போராட்ட வீராங்கனை கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்களிடம் அரசியல் உதவியாளராக பணியாற்றினார். 1974 முதல் சிந்தனையாளன் இதழை தொடங்கி தனது வாழ்வின் இறுதி வரை பொறுப்போடு நடத்தினார். ஐயா ஈவேரா அவர்களால் பேரறிஞர் என்று போற்றப்பட்ட தாத்தா ஆணைமுத்து அவர்கள் எப்போதும் உண்மையாக இருந்ததால், உண்மையை பேசியதால் 16/11/1975 திராவிடர் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் 8/8/1976 பெரியார் சம உரிமை கழகம் என்ற அமைப்பை தொடங்கினார். அதையே 13/8/1988 மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி என்று பெயர் மாற்றினார். 1981 முதல் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இயங்கி வந்த தாத்தா ஆணைமுத்து அவர்கள் தனது ஈழ பயணத்தையொட்டி தமிழீழ தமிழரை, மலையக தமிழரை நீங்களும் பாருங்கள், நீங்களும் பேசுங்கள் என்கிற தலைப்பில் 256 பக்கங்கள் கொண்ட நூலை வெளியிட்டார். பேரறிஞர் ஆணைமுத்து அவர்கள் 1947 முதல் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகள் தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி, வகுப்புரிமை போராட்டம் ஏன், இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி, நாத்திகர் போர்வாள் உள்ளிட்ட நூல்கள் திருச்சி வே ஆணைமுத்து கருவூலம் என்று தொகுத்து வெளியிடப்பட்டுள்ளன. தாத்தா ஆணைமுத்து அவர்களின் எண்ணிலடங்காத சமூக பணிகளில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மண்டல் ஆணையம். இந்திய மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இருந்தும் சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உரிய இடப்பங்கீடு வழங்குவதற்காக மண்டல ஆணையம் அமைத்திடவும் அதன் பரிந்துரைகளை செயல்படுத்தவும் தொடர்ச்சியாக போராடி வெற்றி கொண்ட சமூக நீதி போராளி ஐயா தாத்தா ஆணைமுத்து அவர்கள் மண்டல ஆணையத்தின் நாயகர் என்று இன்றளவும் போற்றப்படுகிறார். இந்திய குடியரசுத் தலைவர்கள், பிரதமர்கள், உள்துறை மற்றும் பிற துறை அமைச்சர்களாலும் பெரிதும் மதித்து போற்றப்பட்ட நமது தாத்தா நாடாளுமன்ற அதிகாரத்தில் இருந்த அனைவரிடமும் நேரடியாக உரக்க கேள்விகளை எழுப்பி உரிமை குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களின் உரிமை காவலராக திகழ்ந்தார். தமிழ்நாட்டு அரசு பணிகளிலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட்ட 31 விழுக்காடு இடப்பங்கீடு 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டதில் பெரும்பங்காற்றிய பெருமகன் நமது தாத்தா ஆணைமுத்து ஆவார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைய 69 விழுக்காடு இடப்பங்கீட்டுக்கு மூல காரணமாக அவரே திகழ்கிறார். தாத்தா ஆணைமுத்து அவர்களின் உழைப்பினால் விளைந்த அவ்வுரிமையே பின்னாளில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடப்பங்கீடாக மாறியது. தேசிய இனங்களின் தன்னுரிமைக்காக இந்திய ஒன்றியத்தின் அனைத்து மொழிவழி தேசங்களிலும் களம் கண்ட பெருமகனார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒன்றிய அரசு பணிகளிலும் 27 விழுக்காடு இடப்பங்கீடு வழங்க வித்திட்ட செயல் வீரராக திகழ்கிறார். அனைத்திந்திய பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர் மற்றும் மத சிறுபான்மையினர் பேரவையின் தலைவராக திகழ்ந்த தாத்தா ஆணைமுத்து அவர்கள் அகில இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து சமூக நீதியை வென்றெடுத்தார். இந்தியா முழுவதும் சமூக நீதி பேரொளி பரவச் செய்தார். இந்திய ஒன்றியத்தின் வட மாநிலங்கள் எதிலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மாநில அரசு பணிகளில் இடப்பங்கீடு இல்லாதிருந்த நிலையில் பீகாரை சேர்ந்த ராம் அவதேஷ் சிங் அவர்களுடன் இணைந்து 31/10/1978 பீகார் மாநில அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு முதலாக 20 விழுக்காடு இடப்பங்கீடு வழங்க வழிவகை செய்தார். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திட இந்தியா முழுவதும் ஓடி ஓடி உழைத்திட்ட சமூக நீதி பேராசான் ஆணைமுத்து அவர்கள் 2021 ஆண்டு ஏப்ரல் 6ஆம் நாள் தனது 96வது வயதில் இயற்கையானார். சமூக நீதி போராளி ஐயா தாத்தா ஆணைமுத்து அவர்களுக்கு புகழ் வணக்கம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, நாம் தமிழர்.
தமிழ் தேசிய அரசியல் பேரொளி தாத்தா புலவர் கலியபெருமாள். இன விடுதலை, வர்க்க விடுதலை, ஈழ விடுதலை, சாதி ஒழிப்பு, தமிழ் மொழி பாதுகாப்பு உள்ளிட்ட உன்னத நோக்கங்களை தனது குறிக்கோளாக கொண்டு மொத்த வாழ்நாளையும் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக ஒப்படைத்து சாவுக்கு அஞ்சாது போராடிய புரட்சியாளர் புலவர் கு. கலியபெருமாள் அவர்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாடம் அருகில் உள்ள சவுந்தர சோழபுரத்தில் உறவு வலிமையும் செல்வாக்கும் மிக்க குடும்பத்தை சேர்ந்த குஞ்சான் அஞ்சலை இணையரின் மகனாக 4/3/1924 ஆண்டு பிறந்தார். 1½ வயது குழந்தையாக இருக்கும் போதே தாயார் இறந்துவிட ஊராரின் உற்றார் உறவினரின் அரவணைப்பில் வளர்ந்தார். புலவர் பட்டம் படிக்கும் போதே கல்லூரியில் நிலவிய சாதி சமய வேறுபாடுகளையும் சனாதன அடக்கு முறைகளையும் மூட வழக்கங்களையும் கடுமையாக எதிர்த்தார். புலவருக்குள் கலந்து கொண்டிருந்த சமூக அரசியல் தாக்கம் அவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய போது மேலும் பெருகி சமூக மாறுதலுக்கான போராட்டத்தில் தன்னியல்பாக அவரை இணைத்தது. வேலை கேட்டு இளைஞர்கள் போராடி கொண்டிருந்த காலத்தில் போராடுவதற்காகவே தனது ஆசிரியர் வேலையை உதறிவிட்டு முழுமையான மக்கள் போராட்ட அரசியல் பணிகளில் ஈடுபட்டார். பெண்ணாடம் பகுதியில் நிலவிய இரட்டை குவளை முறையை எதிர்த்து தேநீர் கடைகள், முடிதிருத்தும் நிலையங்களில் பட்டியல் வகுப்பினருக்கு சம உரிமையும் சம மரியாதையும் கிடைக்க முழு வீச்சோடு போராடினார். தனது வருமானத்தின் பெரும்பகுதியை விவசாய சங்க வேலைகளுக்கு செலவழித்த புலவரை இந்திய பொதுவுடைமை கட்சி 1962 ஆண்டு பொது தேர்தலில் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் இறக்கியது. இதனால் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்தார். 1965 பெண்ணாடம் சர்க்கரை ஆலை தொழிற்சங்க தலைவராகவும் பிறகு அருணா சர்க்கரை ஆலை பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். விவசாயிகள், ஆலை தொழிலாளர்கள் என உழைக்கும் மக்கள் பக்கம் நின்று போராடிய புரட்சியாளரை ஆலை நிர்வாகம் தங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி விலை பேச முயன்றது. அந்த காலத்திலேயே சென்னையில் ஒரு வீடு தருகிறோம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலையும் பல லட்சங்களும் தருகிறோம் என்று விலை பேசிய நிர்வாகத்தை நேருக்கு நேராக எதிர்த்து என்னை நம்பும் தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு உங்கள் நிர்வாகத்தை ஆதரிப்பேன் என்று கனவிலும் நினைக்க வேண்டாம் என்று எச்சரித்த தூய லட்சியவாதி நமது தாத்தா புலவர் கலியபெருமாள் அவர்கள். இதனால் ஆலை நிர்வாகம் ஆள் அனுப்பி அவரை கொலை செய்ய முயன்றது. கொலை செய்ய வந்தவர்களே முதலாளிகளின் சூழ்ச்சியை புலவரிடம் கூறி கவனமாக இருங்கள் ஐயா என்று அன்புடன் சொல்லி சென்றார்கள். தனது வாழ்வில் சாவுக்கு அஞ்சாது பல சாகசங்கள் புரிந்து புரட்சிகர வரலாறு படைத்த புலவர் கலியபெருமாள் அவர்கள் 1969 புரட்சிகர மக்கள் போர்க்கள பாதையில் அடியெடுத்து வைத்தார். தோழர் அப்பு, A.M. கோதண்டராமன், P.V. சீனிவாசன் ஆகியோருடன் இணைந்து தமிழ்நாட்டில் நக்சல் பாரி இயக்கத்திற்கு வித்திட்டார். வேளாண்குடியை சேர்ந்த எளிய மக்களின் உழைப்பை சுரண்டி அவர்களின் குருதியை குடித்த நிலப்பிரபுக்களின் கொடுமைகளை கண்டு கொதித்த புலவர் அறுவடையை கைப்பற்றுவோம் என்கிற முழக்கத்தோடு கொளுத்த பண்ணையார்களின் நிலங்களில் விளைந்த தானியங்களை அறுவடை செய்து ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து தமிழ்நாட்டில் புதிய புரட்சியை தொடங்கி வைத்தார். பலமுறை வழக்குகளில் கைது செய்யப்பட்ட போதெல்லாம் உடனறிந்த தோழர்கள் உட்பட பலர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விடுதலையான போதும் நான் மக்கள் போராளி, அதனால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று ஒவ்வொரு முறையும் தண்டனையை முழுமையாக ஏற்று அனுபவித்தார். விடுதலை போராளி தமிழரசன் அவர்களால் அரசியல் குருவாக ஏற்று வழக்குகளுக்காக நீதிமன்றத்தில் நேரின்ற போதெல்லாம் இந்த நீதிமுறை மக்களுக்கு எதிரானது, எனவே நான் எனக்காக வழக்கறிஞர் மூலமாகவோ அல்லது நானாகவோ வாதிட விரும்பவில்லை, நான் இந்த நீதிமன்றத்தை முற்றிலும் புறக்கணிக்கிறேன் என்று முழங்கிய போராளி தனது போராட்ட வாழ்க்கையின் பயனாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்த போது ஓர் அடிப்படை சமூக மாற்றத்திற்காக போராளியாக உருவெடுத்த என்னால் என் உயிரை காப்பதற்காக கருணை மனு கொடுக்கும் அளவுக்கு தாழ்ந்து போக முடியாது என்று தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு அஞ்சாது சூளுரைத்த மாவீரர் புலவர் கலியபெருமாள் அவர்கள்
தனது மனைவி வாளாம்பாள் அவர்களுக்கு எழுதிய கடிதத்திலும் எனக்காக நீ கருணை மனு போடக்கூடாது என்று உறுதிப்பட வலியுறுத்தினார். என் வாழ்வில் எத்தனையோ அடக்குமுறைகளையும் சித்திரவதைகளையும் எதிர்கொண்டுள்ளேன். எனது அரசியல் பணிகளுக்காக எனது குடும்பமே தாங்க முடியாத கொடுமைகளை எல்லாம் சந்தித்துள்ளது என்றாலும் ஒரு புரட்சியாளன் என்கிற முறையில் இவற்றை நான் சாதாரணமாகவே கருதுகிறேன். சாவு என்பது சாதாரணமான ஒன்றுதான். அது இறுதியாக என்னை அணைக்கும் நாள் வரையிலும் தமிழினத்தின் விடுதலைக்காக, தமிழ் மொழியின் ஏற்றத்திற்காக, மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக, மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவதே எனது குறிக்கோள் என்று முழங்கிய மாவீரரின் துணிவை போற்றிய தமிழ்நாட்டு பெண்கள் மக்களுக்காக போராடிய மாமனிதருக்கு தூக்கு தண்டனையா என்று கொதித்தெழுந்து நாடெங்கிலும் பெண்களே பெருமளவில் கூடி பெண்கள் மாநாடு நடத்தினர். தருமபுரி, சேலம், பெண்ணாடம், சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் புலவர் அவர்களின் இல்லத்தரசி அம்மா வாளாம்பாள் அவர்கள், விடுதலை போராளி தமிழரசன் அவர்களின் தாயார், தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் தாயார், தோழர் திம்மக்காளியின் மகள் என்று பெண்கள் மட்டுமே பங்கேற்று பல கூட்டங்களை நடத்தினர். எங்கும் எழுச்சி தீ பரவியது. கருணாநிதி தலைமையிலான மாநில அரசு புலவரை தூக்கிலிட வேண்டும் என்று முடிவில் இருக்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும், மனித உரிமை ஆர்வலர்களும், பொதுமக்களும் புலவரின் தூக்கு தண்டனையை நீக்க வேண்டி குரல் கொடுத்தனர். லட்சக்கணக்கான மக்கள் கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கோரிக்கை விடுத்தனர். மனித உரிமைகள் கழகத்தின் தலைவர் மேயர் கிருஷ்ணமூர்த்தி தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தியதோடு அன்றைய குடியரசுத் தலைவர் வி.வி. கிரியை சந்தித்து மனு கொடுத்தார். மக்களுக்காக வாழ்நாளெல்லாம் போராடிய மகத்தான தலைவருக்காக மக்களே போராடிய எழுச்சிமிகு போராட்டங்களின் விளைவால் மாநில அரசுக்கு எதிரான உணர்வுகள் எழத் தொடங்கவே மாநில அரசு வேறு வழியின்றி சட்ட முன்மொழிவை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. இறுதியாக புலவர் கலியபெருமாள் அவர்களின் தூக்கு தண்டனை நீக்கப்பட்டது. மக்கள் துணையோடு மரணத்தை வென்றார் மக்களின் புரட்சிகர தலைவர் புலவர் கலியபெருமாள் அவர்கள். புலவரின் குடும்பமே முழுவதுமாக காவல்துறையால் கடும் அடக்குமுறைகளுக்கு ஆளாகி 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு சிறைகளில் கடுங்காவலில் அடைக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் இருப்பதை செய்திகள் மூலம் அறிந்த பத்திரிகையாளர் கன்ஷியாம் பரதேஸ் எனும் பெருமகன் தானாக முன்வந்து புலவர் குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று போராடி படிப்படியாக ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்க செய்தார். வட இந்தியாவை சேர்ந்த கன்ஷியாம் பரதேஸ் அவர்கள் நம் மனதில் மனிதராக உயர்கிறார். இதே சமயம் புலவரின் உறவினரும் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகருமான ஒருவர் தனிப்பட்ட அக்கறையில் புலவருக்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அன்றைய முதல்வருமான கருணாநிதியை சந்தித்த போது புலவருக்காக என்னிடம் எதுவும் பேச வராதே என்று சொன்னதை தமிழர்களால் நினைக்காமல் இருக்க முடியாது. அந்த துரோகத்தை தமிழர்கள் ஒரு நாளும் மறக்க முடியாது. எத்தனையோ இன்னல்களை, காவல்துறையின் கொடும் தாக்குதல்களை குடும்பத்தோடு அனுபவித்து விடுதலை பெற்ற பிறகும் நமது தாத்தா புலவர் கலியபெருமாள் அவர்கள் ஓய்வு கொள்ளவில்லை. விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, எளிய மக்களுக்காக தொடர்ந்து போராடினார். பெரும் முதலாளிகள், அதிகாரம் படைத்தவர்களின் வசம் இருந்த முந்திரி காடுகள் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களிடமும் இருப்பதற்கும், முந்திரிக்காக அரசு அங்கீகாரம் பெற்ற சொசைட்டி அமைந்திடவும் தாத்தா கலியபெருமாள் அவர்களே காரணம். இப்படி மக்களுக்காக போராடுவதையே தனது வாழ்வாக கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி, துளியும் தன்னலமின்றி மக்களுக்காகவே உழைத்த நமது தாத்தா புலவர் கலியபெருமாள் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை உயிருக்கும் மேலாக நேசித்த தமிழ் மண்ணை விட்டு 2007ஆம் ஆண்டு மே 16ஆம் நாள் மறைந்தார். தமிழ் பேரினம் பேர் இழப்பை சந்தித்தது. தமிழ்நாட்டில் நான் சந்தித்த தலைவர்களிலேயே தன்னலமற்ற, நேர்மையான, கொள்கை உறுதியும் நெஞ்சிரமும் மிக்க உன்னதமான தலைவர், உண்மையான மக்கள் கொண்ட புலவர் கலியபெருமாள் அவர்கள். நான் மீண்டும் தமிழ்நாடு வரும் வாய்ப்பு அமைந்தால் முதலில் புலவரின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துவேன் என்று நம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களால் பெரிதும் போற்றப்பட்ட பெருமகனார் நமது தாத்தா புலவர் கலியபெருமாள் அவர்களின் வாழ்க்கையை தமிழ் இளம் தலைமுறையினர் பாடமாக மனதில் கொள்ள வேண்டும். தாத்தாவின் நினைவை போற்றி அவரது கனவை சுமந்து உன்னத லட்சியத்தை வென்றெடுப்போம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.
நாம் தமிழர்.